கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்திலே கர்த்தர் உயிர்த்தெழுந்த நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க நீங்கள் எல்லாரும் ஆலயத்துக்கு சென்று அவரை பரிசுத்த அலங்காரத்தோடு தொழுது கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாளிலும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 3வது வசனம். பரிசுத்த ஆவினால் நிறைந்து நற்சாட்சி பெற்ற 7 வாலிபர்களை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவினாலே நிரப்பப்பட்டிருக்கிற அனுபவம் நமக்கு தேவை. அப்பொழுதுதான் அந்த பிரச்சனைகளை நாம் மேற்கொள்ள முடியும். அதான் பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவினால் எல்லாம் ஆகும். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு தகப்பன் தன்னுடைய மகனை அழைத்து, என்னப்பா ஒரே பிரச்சனையில் நீ உன்னை மூழ்கியிருக்க, எல்லா இடத்தும் சுற்றிலும் உனக்கு எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு, ஏன் இப்படி கலங்கிக்கிட்டு இருக்க, ஏன் இப்படி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு சோதனை வச்சார். ஒரு பக்கெட்டில் ஒரு பலூனில் தண்ணீரை ஃபுல்லாக நிரப்பி, இந்த தண்ணீரை நிரப்பின பலூனை தண்ணி மேலே மிதக்க விடுப்பா அப்படின்னார். அவன் மிதக்க விட்டான், அதை தண்ணியில் போட்டான், அது நேராக உள்ளே போயிடுச்சு. பிறகு காற்று ஊதின ஒரு பலூனை அவன் கையில் கொடுத்தார். காற்று ஊதின பலூனை அவன் கையில் கொடுத்து, நீ இப்போ இதை மிதக்க விடு அப்படின்னார். அப்போ காற்று ஊதின பலூன் வந்து என்ன செஞ்சது, மிதந்தது. பார்த்தியாப்பா, இது ரெண்டுக்குள்ள வித்தியாசம் பார்த்தியா? அது தண்ணீர் நிறைந்த பலூன் வந்து உன்னுடைய பிரச்சனைகள், உன்னுடைய கவலைகள், உன்னுடைய கஷ்டங்கள், வேதனை எல்லாமே அதில் நிரம்பியிருக்கு. அதில் நிரம்பியிருந்தால் நீ எப்படி நீ முன்னேறி போக முடியும்? காற்று ஊதின பலூனு பாரு, மிதக்குது பாரு. அதுதான் உன் வாழ்க்கையில் அப்படியே அந்த பிரச்சனைகள்லாம் நீங்கள் அது தண்ணி மேலே மிதந்துக்கிட்டே நீ போயிடலாம். ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்தில் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, லூக்கா 10ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த 2 சகோதரிகள் மார்த்தாள் மரியாள் இருந்தாங்க. அங்கே இயேசுவை ஏற்றுக்கொண்டா மார்த்தா வீட்டுக்குள்ளே வரவழைச்சிட்டா. அவள் தான் முதல்ல வரவழைச்சா. ஆனால் வரவழைச்சிட்டு அடுப்பாங்கரையில் போய் உட்காந்துன்னு பற்பல காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்கிக்கிட்டு இயேசுநாதர் வேற கேள்வி கேட்குறா. என் சகோதரி என்னை விட்டு உங்ககிட்ட வந்து உன் பாதத்தில் உட்காந்து வசனத்தை கேட்டுக்கிட்டு இருக்காங்களே, இது உமக்கு கவலை இல்லையான்னு கேட்குறா. அப்போ மரியாள் தன்னை விட்டு எடுபடாத ஒரு நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். அவள் வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். எதிர்காலத்துக்கு என் தேவன் என்ன வார்த்தை சொல்லுவார் என்று வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். வசனம் எப்படி இருக்குது? யோவான் 6:63 வசனம் ஆவியாயும் ஜீவனமாயும் இருக்குது. வசனம் ஆவியாக இருக்குது. அதனால் அவள் காற்று நிரப்பப்பட்ட பலூன் மரியாள். ஆனால் மார்த்தா தண்ணி நிரப்பப்பட்ட பலூன். அதனால தான் உள்ளே போய்கிட்டே இருக்கா. இன்றைக்கி அநேக விசுவாசிகள் சர்ச்சுக்கு வந்தோம் தண்ணி நிரப்பப்பட்ட பலூன் மாதிரி தான். ஐயோ எனக்கு இது இல்லையே, எனக்கு அது இல்லையே, அந்த இயேசுநாதன் மேலே விசுவாசமே இல்லை, நம்பிக்கையே இல்லை. யெகோவா இரே கர்த்தர் பார்த்துக்குவார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் வீட்டுக்கு போய் கவலைப்படுவாங்க. சர்ச்சில் பாடி துதிப்பாங்க, ஆராதிப்பாங்க. ஆனால் வீட்டுக்கு போய் எல்லாத்தையும் கவலையோடு இருப்பாங்க. ஐயோ இயேசு என்னை கவனிக்கலை, இயேசு என்னை கைவிட்டுட்டாரு, ஏன் நான் ஒரே கவலை வேதனையோடு இருக்கேன், யார் எனக்கு உதவி செய்யலை அப்படிம்பாங்க. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் ஆண்டவருடைய சமூகத்தில் உட்காருங்க, அவருடைய பாதத்தில் உட்காருங்க. அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அவர் மேலே வச்சுறீங்களா? இன்றைக்கி எல்லா கவலையிலிருந்து உங்களை ஆண்டவர் விடுதலை ஆக்குவார். எப்படி விசாரிக்கிறார்? அவர் விசாரிக்கிறார். கவலையெல்லாம் அவர் மேலே வச்சுருங்க. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதபடிக்கு ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் அவருக்கு தெரியப்படுத்துங்க, தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. இன்றைக்கு எல்லாத்துலேருந்து உங்களுக்கு விடுதலை தரார். இந்த ஓய்வு நாளில், இந்த கர்த்தருடைய நாளில் கர்த்தரே ஆவியாக இருக்கிறார். அவர் கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயும் அங்கே விடுதலை உண்டு. உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? பரலோக பிதாவே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருங்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும், ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதியும். உலகமெங்கும் நடக்கிற ஆராதனை ஆசீர்வதியும். உலகமெங்கிலும் என் ஆண்டவர் இயேசுவின் நாமம் மகிமைப்படுவதாக, உயர்த்தப்படுவதாக. பரிசுத்த அலங்காரத்தோடு ஜனங்கள் எல்லாரும் விடுதலையோடு ஆலயத்தில் போய் ஆராதிக்க கிருபைத்தார் பலப்படுத்தும். ஆசீர்வதியும். துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்தும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you everybody. Thank you.